ஹாய் எல்லோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சத்தி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து பாப்பாக்காக அன்டுண்டே செஞ்சுட்டு இருக்கேன். அன்டுண்டேன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சு அது லட்டு மாதிரி செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் பார்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக அது வந்து ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ சேர்த்துட்டு நான் வந்து ஜாகரி சிரப் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜாகரி சிரப் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கட்டியானது பின்ன லட்டு மாதிரி கட்டினா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இது என்னது கோகோனட், ட்ரை கோகோனட் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்து தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ಬಾಯಿ ಬಾಯಿಗೆ ಸಿಗುತ್ತೆ, ಅವರೇ ಎಡತ್ತಿರ ಮಾಡಿದ್ರೆ ಕಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಕಲ್ವಾ. ஸோ இதை வந்து நான் பவுடர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த ஜாகரி சிரப்பை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வந்து உருண்டை கட்டுவோம். இப்போ வந்து நான் வந்து சிரப் போட்டிருக்கேங்க. சிரப்பு கொஞ்சம் நெய் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு சைஸில் நீங்கள் கட்டிக்கலாம். இப்படி லட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதுவும் ஹெல்த்தியாக கூட. அவங்க வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருந்தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஹெல்தி ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பாதாம், அப்புறம் ரைஸ், கேஷ்யூ, எள் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து ட்ரை டேட்ஸு எல்லாமே நீங்கள் வேணும்னா வால்நட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாமே போட்டுக்கலாம். நீங்களும் இது பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.